ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ட்ரி ஆல்ரெடி நான் என்ட்ரி எப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி என்ட்ரி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நம்மளோட ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரேடிங்கே இருக்கும். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராஃபிட் லாஸ் வந்துட்டு நம்மளோட என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அன்றைக்கான ட்ரேட் இருக்கும். ஸோ அதனால் என்ட்ரிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் என்ட்ரி ஆகக்கூடாது, ஸோ எப்போல்லாம் என்ட்ரி ஆகாமல் இருந்தோம்னா நம்ம வந்துட்டு ரிஸ்க்கை எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ரிஸ்க்கை வந்து நம்ம மேக்ஸிமம் ரிஸ்க்லேருந்து நம்ம வெளியில் வரணும் இல்லையா? ஸோ அதான் நம்மளோட மெயின் மோட்டிவ். ஸோ வந்து எப்போல்லாம் நீங்கள் என்ட்ரி ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா அது நமக்கு பெரிய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எப்போ ஆகணும்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது எப்போல்லாம் என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது எப்போல்லாம் என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 3 மெயின் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ 3 மெயின் கேட்டகரியாக நான் இதில் நான் வியூ பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் மெயின் திங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பனிங் 10 மினிட்ஸ். ஸோ ஓப்பனிங் 10 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம வந்து எந்த ட்ரேடும் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகவே கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்ட்ரு ஆகக்கூடாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா அதில் வந்து ஆல்ரெடி நான் இதை வந்து நான் அனாலிசிஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம எப்போவுமே நம்ம ட்ரேட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம எந்த ஒரு ட்ரேடும் அட்டன் பண்ண முடியாது. அது இந்த ஸ்டார்ட்டிங் 10 மினிட்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். ஸோ 9:15 to 9:25 வந்துட்டு நீங்கள் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது, ஐ மீன் ட்ரேடில் என்ட்ரி ஆகாமல் இருக்கிறது தான் வந்து குட் மூவ். ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் அட்டன் பண்ணக்கூடாது. என்ட்ரி ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் 30 மினிட்ஸ். ஸோ லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பவும் நம்ம எந்த ட்ரேடுமே என்ட்ரு ஆகக்கூடாது. இப்போ ஒரு 3:00 டைமில் வந்துட்டு நீங்கள் நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் செட்டப் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன், ஐ மீன் பிரேக் அவுட்டோ ரிவர்சல் கன்ஃபர்மேஷனோ உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். கிடச்சிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் என்ட்ரு ஆகுறது வந்து நமக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ அதனால நமக்கு வந்து ஏன்னா அந்த லாஸ்ட் மொமெண்டமில் வந்து நமக்கு ட்ரேட் நம்ம மார்க்கெட் என்ன எப்படி இருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். ஸோ அந்த டைமில் நம்ம ஏன் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுங்கிறதுனால தான் நம்ம இந்த இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில் நம்ம ட்ரேட் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட ரிஸ்க்கை வந்து மேக்ஸிமமாக இதில் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிட் ஆகலாம் நீங்கள். இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில் வந்து ஆல்ரெடி நான் ட்ரேட் அட்டன் பண்ணியிருக்கிறேன், என்ட்ரி ஆயிருப்பீங்க நீங்கள். என்ட்ரி ஆயிருக்கும்போது அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில் வந்துட்டு எக்ஸிட் கிடைக்கலாம் நமக்கு. எக்ஸிட் நிறையா ட்ரேடுக்கு எக்ஸிட் கிடைக்கும். அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் என்ட்ரி அப்போது நீங்கள் என்ட்ரிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. அது என்ட்ரி இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஸோ லாஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வொலட்டிலிட்டி. ஸோ இது வந்து நமக்கு தேர்ட் திங். ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு வொலட்டிலிட்டினா ஒன்றும் இல்லை, அன்எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸுங்க. ஆக்சுவலி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு தான் தெரியுமே. ஸோ இது வந்து எப்படின்னா வந்துட்டு சடனாக அப்வர்டில் போகும், சடனாக டவுன்வர்ட்ஸில் போகும், சடனாக ஒரு 400 500 கூட நமக்கு வந்து ஹைக்கில் வந்துட்டு ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் மொமெண்டமே இல்லாமலும் சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி எந்த மொமெண்டமுமே ப்ராப்பரான ஃபுல் கிளியர் மொமெண்டமே இருக்காது. அப்லேயும் இருக்காது, டவுன்லேயும் இருக்காது. ஒரு மாதிரி சென்டர்லேயே வந்துட்டு ஸோ நார்மலாக மூவே இல்லாமல் மூவிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டைம். ஸோ அதுதான் நம்மளோட வாலட்டிலிட்டி. ஸோ அந்த டைம்லேயும் வந்துட்டு நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி ஆகாமல் இருக்கிறது பெஸ்ட் மூவ். ஸோ இதுதான் இந்த 3 திங். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா ஓப்பனிங் 10 மினிட்ஸ், ஓப்பனிங் 10 மினிட்ஸ், தென் லாஸ்ட் 30 மினிட்ஸ், தென் வாலட்டிலிட்டி. ஸோ இந்த 3 திங் இருக்கு இல்லையா, இந்த 3 திங்ஸும் தான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடாது.
ஸோ என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரேட் இருக்க போகுது. என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து புக் ஆக போகுது இன்னைக்கு நம்ம அட்டன் பண்ணுற ட்ரேடில். ஸோ அப்போ அந்த என்ட்ரி வந்து எப்போல்லாம் ராங் டைமோ அதை நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் நம்ம 3 திங். இதுதான் இந்த 3 திங்கில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு ஆகாதீங்க. ட்ரேட் அட்டன் பண்ணுறவங்க என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து நம்ம ரிஸ்க்கை வந்து ரொம்ப ஆக்சுவலி ரிஸ்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் மினிமைஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதாங்க எந்த டைமில் என்ட்ரு ஆகாமல் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த 3 திங். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெய்லி ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோடு நீங்கள் வந்து ட்ரேட் அட்டன் பண்ண முடியும். நம்ம சேனலில் நம்ம டெய்லி நம்ம ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிவர்சல் தென் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ப்ராப்பராக என்ட்ரு ஆகணும். நம்ம சொன்ன இந்த டைமிங் இல்லாமல் நீங்கள் என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகி அதுக்கப்புறமா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரெகுலராக நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள், அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து அவங்க சப்போர்ட்ஸ் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க சப்போர்ட்ஸ் கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.